திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்பார்கள். ஆனால் திருப்புகழை பாட பாட வாழ்க்கை மணக்கும் என்பது அனுபவ உண்மை. இந்த திருப்புகழ முருகப்பெருமானுடைய பெருமை, அவர் எப்படிப்பட்ட தாய்க்கு மகனாக பிறந்தார் என்பதை பற்றி அருணகிரிநாதர் மிக அழகாக சொல்கிறார். அந்த திருப்புகையடிகள் இதோ. பறைய வினவை சிவை சாம்பவே உமை அகிலமும் அருளருளேந்த கோமலி பைரவி திருபுரை ஆய்ந்த நூல்மறை சதகோடி. பராசக்தி அபினவை, அபினவை என்றால் சிவத்தின் என்றும் பிரிவுபடாதவள். சாம்பவி, சம்புவின் சக்தி. உமை, அகிலமும் அருளருளேந்தவள், அதாவது எல்லா உலகத்தையும் படைத்து அருளின அருள் கொண்ட அழகி. அடுத்து சேர்ந்த கோமலி, பைரவி அச்சத்தை தருபவள். திருபுரை, மூர்த்திகளுக்கெல்லாம் மூத்தவள். அடுத்ததாக ஆயிரக்கணக்கான 100 கோடிக்கணக்கான நூல்களையும் ஆய்ந்து ரகசிய பொருள்களையும் ஆய்ந்துள்ள பகவதி இருசுடர் ஏந்தும் காரணி மலைமகள் கௌரி விதாந்த மோகினி படசடை அவனிடும் நீங்குராதவள் தருகோவே. அதாவது பகவதி சூரியன் சந்திரன் ஆகிய 2 சுடர்களையும் மத்தியில் தரிக்கின்ற மூலகாரணி. மலைமகள் கௌரி, இமயவான் பெற்ற மகள். விதாந்த அழகி, மோகினி என்பது போது பலவித உருவங்களை கொண்ட அழகி. படசடை, படர்ந்த சடையினுடைய சிவபெருமானிடமிருந்து நீங்காத பார்வதி பெற்ற குமாரனே. இதை நான் இன்னொரு முறை அழகா உங்களுக்கு பாடிக்கிட்டு பாருங்க. பறைய வினவை சிவை சாம்பவி உமை அகிலமும் அருளருளேந்த கோமலி பைரவி திரிபுரை ஆய்ந்த நூல்மறை சதகோடி. பகவதி இருசுடர் ஏந்தும் காரணி மலைமகள் கௌரி விதாந்த மோகினி படர்சடை அவனிடும் நீங்குராதவள் தருகோவே.